பல யூடியூபரோட தலையில யூடியூப் கம்பெனிக்காரன் ஒரு இடியை வந்து இறக்கியிருக்கான் அப்படின்னு சொல்ற விதமா பல யூடியூப் சேனல்ஸா இருக்கட்டும், பல யூடியூபர்ஸா இருக்கட்டும், ஏகப்பட்ட வீடியோஸ் கிரியேட் பண்ணி போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆக்சுவலா அதுல வந்து பாதி உண்மை இருக்கு, பாதி உண்மை இல்லை. ஆனா ஆரம்பிக்கிறது இப்படிதான் பல பேர் ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்காங்க. தம்ப்நெயிலா இருக்கட்டும் அண்ட் வீடியோஸா இருக்கட்டும், பல பேர் இதான் ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்காங்க. என்ன நடந்திருக்கு பாத்தீங்கன்னா, யூடியூப்ல வந்து சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ யூடியூப்ல வீடியோ போட்டு சம்பாதிக்கிறவங்களுக்கு வந்து இந்த ரூல்ஸ் எல்லாம் நீ ஃபாலோ பண்ணாதான் உனக்கு நான் காசு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு வீடியோ இந்த என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக பார்க்க போறோம். அண்ட் அடிஷ்னலா யூடியூப் வந்து ஆரம்பிச்ச காலகட்டத்தில் இருந்து ஏகப்பட்ட தடவை இந்த மாதிரி பாலிசி வந்து அப்டேட் பண்ணியிருக்கான், பாலிசி வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கான். அதில் ஒரு மேஜரான ஒரு 5 பாலிசி அப்டேட் பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்னொரு முக்கியமான விஷயம் கேட்டிங்கன்னா, 4 நாளைக்கு முன்னாடி நம்மளோட சில சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து இதை பற்றி வீடியோ பேசி போடுங்களேன் ப்ரோ, நான் நிறைய பேர் வீடியோ இதை பற்றி மேக் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் நீங்கள் வந்து ஒரு புது யூடியூபர், உங்களுக்கு கண்டிப்பாக இதை பற்றி தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலாக இது 4 நாளைக்கு முன்னாடி போட்டிருக்கலாம். ஆனால் ஜூலை 15 இன்னைக்கு தான் இந்த புது பாலிசி வந்து அமலுக்கு வரப்போகுது. ஸோ இன்னைக்கு இதை பற்றி போடுவோம்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு வரைக்கும் வீடியோ போடாமல் இருந்து இன்னைக்கு போடுறேன். சாரி ப்ரோ, பார்க்கலன்னா வீடியோ பார்த்துக்கங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சப்ஸ்கிரைப் பண்ணதான் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நம்ம சேனலில் எவ்ரிடே புதுசாக கண்டென்ட் அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒன் டே கூட மிஸ் பண்ணாமல். இந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு மிஸ் ஆகக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதான் யூடியூப் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அனுப்புவோம். இந்த வீடியோஸ்லாம் மிஸ் ஆகாது. சரி, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? வீடியோக்குள்ள போகலாம்ல. ஹலோ எவ்ரிவான், திஸ் யாசர். வெல்கம் டு யாசர் ஸ்பீக்ஸ். யூடியூபோட கண்டென்ட் பாலிசி சேஞ்சஸ் பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி அண்ட் வீடியோ ஆரம்பத்தில் வந்து ஏகப்பட்ட தடவை இவனுக்கு சேஞ்சஸ் பண்ணியிருக்கானுங்கப்பா, 5 தடவை மேஜரான அப்டேட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை சொல்லியிருப்பேன். அதை பற்றிலாம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இந்த யூடியூப்ல இருந்து எல்லாரும் எப்படி காசு சம்பாதிக்கிறாங்க அதை பற்றி உங்களுக்கு ஷார்ட்டாக சொல்லிடுறேன். இன்டெப்த்தாக நான் போக விரும்பல, ஷார்ட்டாக உங்களுக்கு சொல்லிடுறேன். இதில் வந்து 2 மேஜரான மாடல் ஒன்று இருக்குது. ஒன்று வந்து யூடியூப் வெளியிலேருந்து வரக்கூடிய வருமானம், யூடியூப்பில் வீடியோ போட்டு ஆனால் யூடியூப் வெளியிலேருந்து காசு வரும், அது ஒன்று. இன்னொன்று வந்து யூடியூப்பில் வீடியோ போடுறதுனால யூடியூப் கம்பெனிக்காரன் நம்மளுக்கு ஒரு காசு கொடுப்பான், அது ஒரு மாடல். வெளியிலேருந்து வரக்கூடிய மாடல் என்னன்னு பார்த்தோன்னா, இப்போ வெளியில் வந்து ஏகப்பட்ட கம்பெனிஸ் இருக்குது, ஏகப்பட்ட பிராண்ட்ஸ் இருக்குது. அது வந்து ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனியாக இருக்கலாம், இல்லை சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனியாக இருக்கலாம். இப்போ இவனுங்களுக்கு எல்லாத்துக்குமே அவனோட ப்ராடக்ட்டு சர்வீஸ் எல்லாமே விற்கணும். விற்கிறதுக்கு இவங்க என்ன பண்ணுவானுங்க, மார்க்கெட்டிங் பண்ணுவானுங்க. அதில் வந்து ஏகப்பட்ட மோட் ஆஃப் மார்க்கெட்டிங், ஏகப்பட்ட மோட் ஆஃப் அட்வர்டைஸ்மெண்ட் இருக்குது. அதில் ஒன்று தான் இந்த இன்ஃப்ளூயன்சிங் மார்க்கெட்டிங். இன்ஃப்ளூயன்சிங் மார்க்கெட்டிங்னா, இப்போ நான் வந்து ஒரு ப்ராடக்டை காட்டி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி நான் சொல்கிறதுனால நீங்கள் யாராச்சும் வாங்கினீங்கன்னா அது வந்து இன்ஃப்ளூயன்சிங் மார்க்கெட்டிங். என்னையை வச்சு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அவங்களோட ப்ராடக்ட்டை விற்பாங்க, அது வந்து இன்ஃப்ளூயன்சிங் மார்க்கெட்டிங். இப்போ இந்த இன்ஃப்ளூயன்சிங் மார்க்கெட்டிங்காக பெரிய பெரிய ஆக்ட்ரஸ்லாம் அந்த காலத்தில் பிடிச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஆக்ட்ரஸாக இருக்கட்டும், இல்லாட்டி வந்து ஆக்ட்ரஸஸாக இருக்கட்டும், அந்த மாதிரி ஹீரோயின்ஸ் எல்லாத்தையும் பிடிச்சிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து இந்த யூடியூபாக இருக்கட்டும், இல்லை இந்த இன்ஸ்டாகிராம், இந்த மாதிரி சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மில் பல பேர் வந்து அவங்களுக்குன்னு குறிப்பிட்ட ஆடியன்ஸ் பேஸை கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த ஆடியன்ஸ் பேஸுக்கு இவங்களை வச்சு விற்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வெளியில் இருக்கக்கூடிய பிராண்ட்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த யூடியூபர்ஸாக இருக்கட்டும், இன்ஸ்டாகிராமர்ஸ், இல்லை இன்ஸ்டாகிராம் என்ன சொல்கிறது இன்ஃப்ளூயன்சர்ஸாக இருக்கட்டும், இவங்கள்ட்டெல்லாம் டேரெக்டாக போய் அப்ரோச் பண்ணி, இந்தப்பா என்னோட ப்ராடக்ட்டு, இந்தப்பா என்னோட சர்வீஸு, இதை விற்று கொடுப்பா, இதை வந்து உன்னோட இதில் ப்ரொமோட் பண்ணி கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு வந்து பேசுவாங்க. பேசுகிறதுக்கு வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல ஃபேஸ் வேல்யூ இருந்துச்சு, அவங்க போடக்கூடிய வீடியோஸ்லாம் நல்ல ரீச் போய் அந்த கன்வர்ஷன் ரேட் நல்லா இருந்துச்சுன்னா, வியூஸு, சப்ஸ்கிரைபர்ஸு, ஃபாலோவர்ஸ் அதெல்லாம் ஒரு பக்கங்க, அவங்களோட கன்வர்ஷன் ரேட் நல்லா இருந்துச்சுன்னா, இப்போ நான் 100 பேத்துக்கு நான் வந்து உங்கள்கிட்ட ப்ராடக்ட்டை வாங்கிக்கன்னு சொல்கிறேன். என் முகரக்கட்டையை பார்த்து 100 பேரில் ஒரு 10 பேர் வாங்குறீங்கன்னா 10% கன்வர்ஷன் ரேட். இந்த அளவுக்கு கன்வர்ஷன் ரேட் எந்த அளவுக்கு அதிகமாக இருக்குதோ அந்த அளவுக்கு பேஸ் பண்ணி காசை வந்து இந்த கம்பெனிக்காரங்களாம் யூடியூபர்ஸுக்கு, இந்த இன்ஃப்ளூயன்ஸருக்கு கொடுப்பாங்க. அதே சமயத்தில் அதே பேஸ் பண்ணி தான் இவங்களும் வாங்குவாங்க. இதுதான் இந்த இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங். இதுதான் இந்த யூடியூப் வெளியிலேருந்து வரக்கூடிய ஒரு இன்கம் மாடல். இப்போ யூடியூப் உள்ளே இருக்கக்கூடிய இன்கம் மாடல் என்னன்னு பார்த்தோன்னா, அதே தான். இப்போ வந்து ஒரு பிராண்டை ப்ரொமோட் பண்ணி அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி ஒரு வீடியோ நம்ம போடுறோமா, அதே தான் யூடியூப் கம்பெனிக்காரங்க பண்ணுவாங்க. இவங்க வந்து இந்த பிராண்ட்ஸ் வந்து டேரெக்டாக நம்ம கிட்ட வந்து டீல் பேசிக்க மாட்டாங்க. யூடியூப் கம்பெனிக்காரங்கிட்ட போய் டேரெக்டாக போயிட்டு, இந்த வரப்பா இதை வந்து காட்டி கொடு, இந்த இத்தனை மக்களுக்கு காட்டு, இந்த ஏரியாவில் காட்டு அப்படின்னு சொல்லிட்டு இவங்கள்ட்ட வந்து பேசி கொடுத்துருவாங்க. ஒரு வீடியோ கிரியேட் பண்ணி அந்த வீடியோவையும் எடுத்துகிட்டு வந்து யூடியூப் கம்பெனிக்காரன் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம வீடியோஸ்லாம் கிரியேட் பண்ணி யூடியூப்பில் போடுறோம்ல, அந்த வீடியோஸில் வந்து ஆரம்பத்தில், மிடில், இல்லாட்டி லாஸ்ட்டில் இந்த மாதிரி இடங்களில் சில ஆட்ஸை போடுவான். நம்ம வந்து யூடியூப் வீடியோஸ் சீரியஸாக பார்த்துக்கிட்டு இருப்போம். அந்த டைமில் வந்து ஏதாச்சும் ஒரு ஆடு வரும். அந்த ஆடுக்கு வந்து இந்த யூடியூப் கம்பெனிக்காரன் அந்த கம்பெனிக்கிட்ட காசு வாங்குவான். அந்த கம்பெனிக்கிட்ட காசு வாங்கிட்டு எந்த யூடியூப் சேனலுக்கு எந்த வீடியோஸில்
வீடியோஸில் வந்து ஆடை பிளேஸ் பண்ணுறானோ அந்த யூடியூபருக்கு, அந்த யூடியூப் சேனல் ஓனருக்கு வந்து இந்தாப்பா நான் இவ்வளோ காசு வாங்கினேன், நீ இவ்வளோ காசை வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு சில காசு வந்து பங்கு பிரித்து கொடுத்துருவான். அதுதான் யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராம்னு ஏதோ சொல்லுவாங்க. அதுக்கு வந்து என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு நான் போக போக வீடியோவில் சொல்கிறேன். இது மூலியமா ஒரு காசு வரும். யூடியூபர்ஸ்லாம் காசு போவாங்க. இது வந்து 2 மேஜரான இது இன்கம் மாடலு. இப்ப அடுத்தது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இந்த யூடியூப்ல வந்து வீடியோ போட்ட உடனே காசு வருமா? வருமானம் வருமா? இவன் வந்து ஆட் காட்டுவானான்னு கேட்டீங்கன்னா, அதுதான் கிடையாது. இப்ப அந்த ஆட நம்மளோட வீடியோஸ்ல வந்து அவன் ஆட் காட்டணும். ஆட காட்டிப்புட்டு அதிலிருந்து வரக்கூடிய வருமானத்தை நம்மள்ட்ட வந்து அவன் ஷேர் பண்ணணும்னா, அதுக்கு வந்து இந்த யூடியூப் கம்பெனிக்காரன் ஒரு எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா, ஒரு த்ரெஷோல்ட வந்து வச்சிருக்கிறான். அந்த இத வந்து ரீச் பண்ணாதான், அச்சீவ்மெண்ட் பண்ணாதான் நம்மளுக்கு வந்து நம்மளோட சேனலுக்கு வந்து காசு கிடைக்க ஆரம்பிக்கும். நம்ம போடுற வீடியோஸ்க்கெல்லாம் காசு கிடைக்க ஆரம்பிக்கும். அதோட பேர் வந்து மானிட்டைசேஷன். இதுல வந்து 2 விதமான மானிட்டைசேஷன் இருக்குங்க. ஒன்னு வந்து சேனலா மானிட்டைசேஷன் ஆகிறது, இன்னொன்று வந்து வீடியோஸ் மானிட்டைசேஷன் ஆகிறது. இப்போ சேனல் மானிட்டைசேஷன் ஆகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு சேனல் வந்து இப்போ இருக்கக்கூடிய ரூல்ஸ் நான் சொல்லிடுறேன். 1000 சப்ஸ்கிரைபர் வச்சிருந்தாங்கன்னா அண்ட் ஒரு 4000 வாட்ச் ஹவர்ஸ் ஏதோ ரீச் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த அளவுக்கு ரீச் பண்ணோன்னா, இந்த த்ரெஷோல்டு நம்ம பிரேக் பண்ணிட்டோம்னா, உடனே நம்ம யூடியூப் கம்பெனிக்காரன் என்ன பண்ணுவோம்னா, இந்த வரப்பா நான் ஒரு ரூல்ஸ் வச்சிருந்தேன், நீ டச் பண்ணிட்ட, ரூல்ஸ் கிடையாது, த்ரெஷோல்டு வச்சிருந்தேன், லிமிட் வச்சிருந்தேன், அதை நீ அச்சீவ் பண்ணிட்ட, இனிமேல் நான் உன்னோட வீடியோஸ்ல வந்து ஆடை காட்டுவேன், அந்த காட்டுற ஆடுக்கெல்லாம் இவ்வளோ காசு நான் உனக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மானிட்டைசேஷன் பண்ணி கொடுப்பான். நம்ம சேனலுக்கு வந்து மானிட்டைசேஷன் பண்ணி கொடுப்பான். இன்னொன்று வந்து வீடியோஸ் மானிட்டைசேஷன். வீடியோஸ் மானிட்டைசேஷனா சேனல் மானிட்டைசேஷன் ஆயிரும். ஆனா சில வீடியோஸ்க்கு வந்து யூடியூப் கம்பெனிக்கார காசு கொடுக்க மாட்டான். அது என்னென்னு சொல்லிட்டு உங்களுக்கு வீடியோல போக போக சொல்றேன். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் இந்த என்ன புதுசா கொண்டு வந்திருக்கான் அப்டேட், பாலிசி சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்கான், அதை பத்தி நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து லோ குவாலிட்டி ஃபேக் மிஸ்லீடிங் கண்டென்ட். லோ குவாலிட்டின்னு நினைச்சு சொன்ன உடனே பல பேர் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காங்கன்னா, ஹெச்டி வீடியோஸ் தான் இனிமேல் அப்லோட் பண்ண சொல்றாங்க போல யூடியூப் கம்பெனிக்காரங்க. லோ குவாலிட்டி இந்த போன்ல பிடிக்கிற வீடியோஸ் எல்லாம் போட்டா இனிமேல் காசு வராது போல அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் ஒரு ராங்கான இன்ஃபர்மேஷனை வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அது கிடையாது. மேட்டர் என்னன்னு கேட்டீங்கன்னா, லோ குவாலிட்டினா இப்போ ஒரு வீடியோ வந்து ஒண்ணுமே இருக்காதுங்க, மசாலாவே இருக்காதுங்க, ஒரு விஷயம் வந்து நிஜமால நடந்திருக்காது, அதோட சேர்த்து தான் இருக்கு பாருங்க ஃபேக் மிஸ்லீடிங் கண்டென்ட். ஃபேக் மிஸ்லீடிங் கண்டென்ட்னா ஒண்ணுமே இருக்காது இந்த வீடியோல, இல்லாதத ஒன்று வந்து இருக்கிற மாதிரி காட்டி உருட்டு வேலையெல்லாம் பண்ணி வீடியோஸ் போடுவாங்களே, அந்த மாதிரி வீடியோஸுக்கு இனிமேல் நாங்கள் மானிட்டைசேஷன் பண்ண மாட்டோம். அது வந்து சேனல் மானிட்டைசேஷன் ஆச்சுன்னா உனக்கு காசு கொடுப்போம். இன்கேஸ் சேனல் மானிட்டைசேஷன் ஆகி, நான் 2 டிஃபரன்ஸ் சொல்லியிருந்தால, அந்த மாதிரி சேனல் மானிட்டைசேஷன் ஆகி உன்னோட வீடியோஸுக்கு ரெவன்யூ வந்துகிட்டு இருந்துச்சுன்னா, வந்துகிட்டு இருந்த ரெவன்யூ நாங்கள் கட் பண்ணிடுவோம், மானிட்டைசேஷன் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனை கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து ரீயூஸ்டு டூப்ளிகேட்டு கண்டென்ட், ரீஅப்லோடு கண்டென்ட். ரீயூஸ்டு நான் சொன்னேன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ரீயூஸ்டு டூப்ளிகேட் கண்டென்ட்னா, இப்போ நம்ம சேனலில் வந்து ஏகப்பட்ட வீடியோஸ் நம்ம போட்டிருக்கோம். கிட்டத்தட்ட 103 வீடியோஸ் நம்ம போட்டு வச்சுருக்கோம். இந்த மாதிரி ஏகப்பட்ட வீடியோஸ் போட்டிருக்கோமா, அதில் வந்து ஒரு வீடியோ வந்து நல்லா ரீச் போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அதை எடுத்துக்கிட்டு ஸ்டார்டிங்கை கட் பண்ணி எண்டிங்கை கட் பண்ணி பல உருட்டு வேலைகள்லாம் பண்ணி அந்த வீடியோஸை திருப்பி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுவோம், திருப்பி வியூஸ் வரதுக்காக, அந்த கண்டென்ட் நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி பித்தலாட்ட வேலைலாம் பண்ணீங்கன்னா, நாங்கள் இனிமேல் உங்களுக்கு வந்து மானிட்டைசேஷன் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெஸ்ட்ரிக்ஷனை கொண்டு வந்திருக்காங்க, புது சேஞ்சஸை கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் அடுத்தது வந்து காம்பிலேஷன் வீடியோஸ். காம்பிலேஷன் வீடியோஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து பல பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, யூடியூப்லேயே ஏகப்பட்ட வெளி வீடியோஸ் இருக்கும். இப்போ யூடியூபில் இல்லை, இன்ஸ்டாகிராமில் வந்து பல வீடியோஸ் இருக்கும், டிக்டாக்ல வந்து பல வீடியோஸ் இருக்கும். டிக்டாக் பேன் பண்ணிட்டாங்க விடுங்க. இந்த மாதிரி பல பிளாட்ஃபார்ம் இருக்கும். அந்த மாதிரி பல பிளாட்ஃபார்மில் வந்து பல வீடியோஸ் இருக்கும். அதை வந்து எடுத்து வச்சுக்கிட்டு, இங்கே பார் இந்த மாதிரி இருக்க வீடியோ, அந்த மாதிரி இருக்க வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு உருட்டு வேலையில் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்களோட ஃபேஸ் இருக்காது, அவங்க வந்து எதுவுமே சொல்ல மாட்டாங்க. எவனோ பண்ணி போட்டிருக்க வீடியோ வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு அதை ஒன்றும் சேஞ்ச் கூட பண்ணியிருக்க மாட்டாங்க. அதை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு அதை வச்சு வீடியோ மேக் பண்ணி காசு சம்பாதிப்பாங்க. இதில் வந்து எதுக்கு இந்த மாதிரி பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, பிகாஸ் இப்போ சில போஸ்ட்டாக இருக்கட்டும், மீமாக இருக்கட்டும், அதை போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், இல்லை யூடியூப்லேயே வந்து நம்ம வீடியோஸில் வந்து தம்ப்நெயில்ல யாராச்சும் ஒரு ஃபேமஸான ஆக்டர் ஃபோட்டோவோ யாராச்சும் ஒன்று போட்டிருந்தோன்னா, அதனால நம்மளுக்கு நிறையா வியூஸ் வரும். கரெக்டு தானே? வீடியோஸ் ஓப்பன் பண்ணி பார்ப்பாங்க. இப்போ தளபதி விஜய் ஃபோட்டோ போட்டிருந்தோன்னா, அவர் வந்து நிறைய ஆடியன்ஸ் இருக்காங்க. அவரோட ஆடியன்ஸ்லாம் யாரோட விஜய் ஃபோட்டோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் வீடியோக்குள்ளே போனதுக்கப்புறம் சில பேர் என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, விஜய் ஃபோட்டோஸவே காட்டி அதை இருந்து போட்டுட்டு லொட்டு லூஸ்க்கு போட்டு உருட்டுக்கெல்லாம் விட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அவரை பேஸ் பண்ணி, தளபதியை பேஸ் பண்ணி ஏகப்பட்ட வியூஸ் வருது. அவங்களோட ஓல்ட் கண்டென்ட்டுக்கு வீடியோஸ் வர போகிறதில்ல, வியூஸ் வர போகிறதில்ல. அதனால இந்த யூடியூப் கம்பெனிக்காரன் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, முடிஞ்சா நீ கிரேட் பண்ணி போடு, அடுத்தவங்களோட வீடியோஸ் வச்சுக்கிட்டு ஃபோட்டோ வச்சுக்கிட்டு இனிமேல் பண்ணுறது, அதுக்கு வந்து நான் காசு கொடுக்க மாட்டேன், அதுவும் 100% அதை வச்சு நீ பண்ணிக்கிட்டு இருந்தேன்னா அதுக்கு நான் காசு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெஸ்ட்ரிக்ஷனை கொண்டு வந்திருக்கான். அண்ட் இன்னொன்று விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, இந்த ட்ராலிங் வீடியோஸ்லாம் இருக்கும்ல, அவர் இது பண்ணிட்டா சொல்லிட்டு வெறும் அவங்களோட ஃபோட்டோ போட்டு காட்டுவாங்க. அவங்க வந்து இது பேச மாட்டாங்க, வாய்ஸ் கூட இருக்கலாம், ஆனால் அவங்க வந்து எதுவுமே மூஞ்சியெல்லாம் காட்ட மாட்டாங்க, ட்ரால் பண்ணி வீடியோ போடுவாங்க. அண்ட் காப்பிரைட்டர்ஸ் வீடியோஸ்லாம் அடுத்த
வந்து போட்டு வச்சிருப்பான் ஆல்ரெடி, அதை எடுத்துக்கிட்டு அவனுக்கு நல்லா வியூஸ் வந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோஸ் எடுத்து போடுவாங்க. இந்த மாதிரி டூப்ளிகேட்டு, ரீயூஸ்டு, காம்பிலேஷன் வீடியோஸ்லாம் இந்த மாதிரி காசு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக சொல்லியிருக்கான். அடுத்து வந்து மாஸ் ஏஐ ஜென்ரேட்டட் கான்டென்ட்டுங்க. மாஸ் ஏஐனா இப்போ வந்து ஏஐ வந்ததுக்கப்புறம் ஏகப்பட்ட டூல்ஸ் வந்துருச்சு. ஒரு பட்டனை தட்டினோன்னா அந்த ஏஐ வந்து கண்டென்ட்லாம் கிரியேட் பண்ணி அதே வந்து ஸ்கெடியூல் பண்ணிடும். ஸ்கெடியூல் பண்ணாது, கண்டென்ட்லாம் கிரியேட் பண்ணிடும். ஜஸ்ட் நம்ம எடுத்து போய் ஸ்கெடியூல் பண்ணி போஸ்ட் பண்ணால் போதும். இந்த மாதிரி வீடியோஸ் வந்து நிறைய கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா ஹியூமன் எஃபோர்ட்டே இல்லாதனால நிறைய கிரியேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஒரு வீடியோ நான் என்னோடதை எடுத்துக்கோமே, பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்கிறேன். ஒரு வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணுறேன்னா 1 மணி நேரம் ஆகும் ஒரு ஸ்கிரிப்டை நான் எடுத்து எழுதுறதுக்கு. இல்லை நிறைய ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சென்சேஷனான ஸ்கிரிப்ட்னு வச்சுக்கோங்களேன், கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் ஆகும். கிட்டத்தட்ட 2-3 நாள் கூட ஒரு ஸ்கிரிப்டை பற்றி நான் எழுதி ரெடி பண்ணியிருக்கேன். சில விஷயங்கள் ஏதாச்சும் எவிடன்ஸ் கண்டுபிடிக்கணும், ஏதாச்சும் உண்மையான விஷயங்கள் ஷேர் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம வந்து ஜெர்னலிஸ்ட் கிடையாது. இந்த மாதிரி இன்டர்நெட்லாம் என்ன கிடைக்குதோ அதெல்லாம் ஒரு ப்ராப்பரான ரிப்போர்ட்டாக எடுத்துகிட்டு சம்மரியை கிரியேட் பண்ணி தான் நம்ம வந்து கொடுக்குறோம். ஸோ அது வந்து தப்பாக போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து மக்கள் மத்தியில் தப்பாக போய் சேர்ந்துடும். ஸோ ஆகக்கூடாது சொல்லிட்டு நம்ம வந்து சில விஷயங்களை 3 நாள் 4 நாள்லாம் உட்காந்து சர்ச் பண்ணி ரிசர்ச் பண்ணி ஒரு கண்டென்ட்டை கிரியேட் பண்ணி கொடுக்குறோம். ஸோ ஒரு ஸ்கிரிப்டை ரெடி பண்ணுறதுக்கு இவ்வளோ நாள் ஆகுது, இவ்வளோ நேரம் ஆகுது. அண்ட் அந்த வீடியோவாக கிரியேட் பண்ணி வீடியோ ஷூட் பண்ணி அதை எடிட் பண்ணி போடுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 2-3 மணி நேரம் ஆயிரும். அப்படின்னா ஒரு வீடியோ அப்லோட் பண்ணணும்னா எனக்கே சில வீடியோஸு ஒரு 2-3 நாள் ஆகுது. சில வீடியோஸ் வந்து 4-5 மணி நேரம் ஆகுது. இந்த மாதிரிலாம் பண்ணாமல் ஏஐ யூஸ் பண்ணிக்கிட்டு ஏஐ மூலியமாக வரக்கூடிய வீடியோஸ் வந்து மாஸ் பல்க் அப்லோடாக பண்ணிக்கிட்டு 1 மணி நேரத்துக்கு ஒரு வீடியோ, 10 நிமிஷத்துக்கு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அந்த வீடியோஸுக்கெல்லாம் இனிமேல் நாங்கள் காசு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப் கம்பெனி சொல்லிட்டான். பிகாஸ் முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஏஐ மூலமா பல்க் அப்லோடு பண்ணலாம். 10 நிமிஷத்துக்கு வீடியோ போடலாம். 10 நிமிஷத்துக்கு வீடியோ போட்டோன்னா இந்த யூடியூப் கம்பெனிக்காரனாக இருக்கட்டும், யூடியூபோட அல்காரிதமாக இருக்கட்டும் என்ன பண்ணுன்னா, என்னங்கப்பா இவங்க வந்து ரெகுலராக போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறையா மக்கள்கிட்ட வந்து புஷ் பண்ணி காட்டிக்கிட்டே இருப்பான். அவனோட அல்காரிதம் அந்த மாதிரி இருக்குது. ஸோ அதனால் ஒன்றுமே இல்லாத ஹியூமனே இல்லாதவங்க வந்து காசு பார்த்துட்டு போகிறாங்களே, அதனால் இந்த யூடியூப் கம்பெனிக்காரன் இந்த ரெஜிஸ்ட்ரேஷனை கொண்டு வந்திருக்கான். அந்த நல்ல எண்ணத்தினால மட்டும் கிடையாது, என்னன்னு சொல்லிட்டு நான் போக போக சொல்கிறேன். அடுத்தது வந்து 100% ஏஐ வீடியோங்க. இதோட சேர்க்க வேண்டியதான். ஆனால் இது வந்து தனியாக இருக்குது. 100% ஏஐ வீடியோ என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து மனுஷங்களே இருக்க மாட்டாங்க அந்த வீடியோவில். வாய்ஸும் கொடுக்க மாட்டாங்க, மூஞ்சியும் காட்ட மாட்டாங்க, முகரக்கட்டை காட்ட மாட்டாங்க. ஏதாச்சும் ஏஐ ஜென்ரேட் பண்ண ஒரு ஸ்லைடாக இருக்கும், ஏஐ ஜென்ரேட் பண்ண வாய்ஸாக இருக்கும். ஏன்னா ஏஐ வந்து வாய்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி ஏஐ ஜென்ரேட் பண்ண வாய்ஸாக இருக்கும். அதை வச்சு கண்டென்ட்டை கிரியேட் பண்ணிடுவாங்க. ஜஸ்ட் ஒரு ப்ராம்ப்டை கொடுப்பாங்க, அந்த ப்ராம்ப்டை எல்லாத்தையும் கிரியேட் பண்ணிடுவோம், இவங்க எடுத்துகிட்டு வந்து அப்லோட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி அப்லோட் பண்ணுற வீடியோஸ்லாம் இனிமேல் நாங்கள் கொடுக்க மாட்டோம். ஒரு ரியலிஸ்டிக் மனுஷங்க ஹியூமன் வந்து கிரியேட் பண்ணுறக்கூடிய வீடியோஸ் கண்டென்ட் மட்டும் தான் நாங்கள் வந்து மானிட்டேஷன் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணியிருக்காங்க. இது வந்து இந்த யூடியூபர்ஸுக்காக இருக்கட்டும், இன்ஃப்ளூயன்சராக இருக்கட்டும், ஹியூமன்ஸுக்காக இருக்கட்டும், அந்த இன்ஃப்ளூயன்சர் இண்டஸ்ட்ரி வந்து அழிஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நல்ல எண்ணத்தினாலலாம் இவங்க பண்ணலை. என்ன பார்த்தீங்கன்னா, எல்லாருமே ஏஐ வச்சு வீடியோஸ் போட ஆரம்பித்தா இப்போ யூடியூப் பிளாட்ஃபார்ம் திறந்தாலே உண்மையான மனுஷங்களே யாரும் இருக்க மாட்டாங்க. எல்லாமே ரோபோட்டு, எல்லாமே ஏஐ தான் இருக்கும். இப்போ இந்த பிராண்ட் கம்பெனிக்காரங்களாம் எப்படி வந்து இவங்கள்ட்ட ப்ரொமோட் பண்ணுவானுங்க? இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் இங்கே நடக்காதே. இப்போ ஏஐ வந்து உங்கள்ட்ட ஒரு ப்ராடக்ட்டை வாங்கிங்கன்னு சொன்னால் எத்தனை பேருக்கு கன்வர்ஷன் ரேஷியோ நான் சொல்லியிருந்தேன் வீடியோ ஆரம்பத்தில். அந்த மாதிரி எத்தனை பேர் வந்து நீங்கள் வந்து வாங்க போகிறீங்க? ஏஐ தானேப்பா சொல்லுது, அட போடா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவீங்க. அதே நான் சொன்னேன்னா ஒரு 2-3 பேராச்சும் வாங்குவீங்க. எதப்பா டெய்லி பார்க்குறோம் இவனை பற்றி நம்ம வந்து பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ், முக்கியமாக பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நம்ம ஷேர் பண்ணுவோம். நம்ம வந்து இந்த மாதிரி ஆள் அந்த மாதிரி ஆள்னு சொல்லிட்டு நம்மளை பற்றிலாம் சொல்லுவோம். ஸோ இவன் வந்து ஒரு தெரிஞ்ச முகம்பா, வந்து நல்லவன்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ஃபேஸ் இருக்கிறனால சில பேர் வாங்குவாங்க. அதே ஏஐ ரோபோட்னா வாங்க மாட்டாங்களே. ஸோ அவங்களோட கல்லா கட்டாதனால ஃபியூச்சரில் கல்லா கட்டாமல் போயிருமே. இது வந்து யூடியூப் வந்து ஒரு மொக்க பிளாட்ஃபார்ம் எல்லாம் நினச்சிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இப்பயே அவனுங்க வந்து இந்த அப்டேட்டை கொண்டு வந்திருக்காங்க இந்த 2025லேயே. அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஏஐ வந்து எல்லாத்தையும் ஆக்கிரமிக்க போதா? அதனால இந்த 2025ல இந்த சேஞ்சஸை கொண்டு வந்துட்டாங்களா என்னன்னு தெரில. இந்த மாதிரி ஒரு 5 சேஞ்சஸை கொண்டு வந்திருக்காங்க, பாலிசி சேஞ்சஸை. அடுத்தது வந்து இந்த 5 மேஜரான அப்டேட் நான் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன்ல. ஏன்னா யூடியூப் வந்து இன்னைக்கு நேற்றுன்னு ஆரம்பிக்கல, 2006 5 என்னமோ அந்த டைமில் தான் என்னமோ ஆரம்பித்த காலகட்டத்திலேருந்து ஏகப்பட்ட தடவை இவங்க வந்து இந்த அப்டேட்டை கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. இந்த கண்டென்ட், இந்த மானிட்டேஷன் பாலிசி வந்து சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அதில் 2007 ஃபஸ்ட்டு வந்து இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு ப்ரோக்ராம் வந்து லான்ச் பண்ணுறாங்க. அதில் தான் இந்த மானிட்டேஷன் வரும். அந்த மானிட்டேஷனில் தான் இந்த ரெவென்யூ மாடல், ஆட் ரெவென்யூ மாடல் சொல்லியிருந்தாங்கல்ல, இந்த ஆட் ரெவென்யூ மாடலை கொண்டு வந்தானுங்க. இப்போ அதில் ஃபர்ஸ்ட் அவனுக்கு என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, யூடியூப்ல இருந்து ஏதாச்சும் வருமானம் வரணும்னா, இந்த ஆட் மூலியமா நீங்கள் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸில் ஆட் வரணும், அதில் மூலியமாக உங்களுக்கு வருமானம் வரணும்னா நீங்கள் வந்து மானிட்டைசேஷன் பண்ணணும். இந்த மானிட்டைசேஷனும் நாங்கள் வந்து எல்லாத்துக்கெல்லாம் கொடுக்க மாட்டோம். நாங்கள் வந்து
சில யூடியூபர்ஸுக்கு சில வைரல் வீடியோஸ்க்கு மட்டும் தான் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சிருந்தானுங்க. அதுக்கப்புறம் வந்து யூஎஸ், யூகே, கனடா, ஆஸ்திரேலியா, ஜப்பான் இந்த மாதிரி சில நாடுகளுக்கு மட்டும் தான் இந்த யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராம் வந்து லான்ச் பண்ணியிருந்தானுங்க. அதுக்கப்புறம் யூடியூப்க்கு வந்து வீடியோஸே வரல. இப்போ வீடியோஸ் வந்தால் தான் கண்டென்ட் கிரியேட் பண்ணி போட்டால் தான் அதில் வந்து ஆடை ரன் பண்ணி இவனுக்கு வந்து காசு பார்க்க முடியும். ஆனால் இவனுக்கு வந்து எந்த கண்டென்ட் போட முடியல. ஏன்னா மானிடைசனே ஆகாதான். இவன் வந்து காசு இருக்கிறவங்க மட்டும் தான் காசு கொடுப்பானா. இவனுக்கு வந்து நான் நொட்ட நம்ம வீடியோ போட்டு அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் கண்டென்ட்டே கிரியேட் பண்ணல. அது வந்து ஒரு டிராபேக் ஆக ஆரம்பிச்சிச்சு யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராமில். அதுக்கப்புறம் 2012 வந்து இந்த யூடியூப் கம்பெனிக்காரன் என்ன பண்ணாங்கன்னா குளோபல் மானிடைசேஷன் வந்து ஓப்பன் பண்ணாங்க. எல்லாத்துக்கும் மானிடைசேஷன் பா, யார் வேணா வீடியோ போடு, எப்படி வேணா வீடியோ போடு, எல்லாத்துக்கும் நான் வந்து ஆட் ரெவன்யூ கொடுக்குறேன், வா 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 அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் ஓப்பன் பண்ணி விட்டான். அண்ட் முக்கியமாக இந்த கண்ட்ரி ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்துச்சுல அதெல்லாம் தூக்கிட்டான். இந்தியா கொண்டு வந்தான், பிரேசில் கொண்டு வந்தான், எல்லா நாடுகளுக்கும். ஃபர்ஸ்ட் வந்து என்ன இந்த யூஎஸ், யூகே, கனடா, ஆஸ்திரேலியா, ஜப்பான் இதுக்கு மட்டும் தான் இருந்திருக்கு போல. அதுக்கப்புறம் போக போக எல்லா நாடுகளுக்கும் கொண்டு வந்தான். இப்போ வந்து 60+ 70+ கண்ட்ரிஸுக்கு யூடியூப் அவைலபிளாக இருக்குது. உலக நாடுகள் எல்லா நாடுகள்ட்டையும் யூடியூப் இல்லை, 60+ 70+ கண்ட்ரிஸுக்கு மட்டும் தான் யூடியூப் வந்து இருக்குது. சரி, அடுத்தது வந்து மூணாவது அப்டேட் என்னன்னு பார்த்தோம்னா 2017 வந்து ஆட்போகலிப்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு ஆப்ஷனை கொண்டு வந்தான். என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாரும் கண்டென்ட் கிரியேட் பண்ணுங்கப்பா, என்ன நிறையா கண்டென்ட்டை கிரியேட் பண்ணி மாஸ் கண்டென்ட்டை போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வரவேற்றானா. எல்லாத்துக்கும் மானிடைசேஷன் ஆப்ஷனை கொடுத்தானா. கொடுக்க ஆரம்பிச்சோன்னே என்ன வீடியோ போட்டாலும் காசு வருதா அப்படின்னா நம்ம வந்து அந்தந்த மாதிரி வீடியோ போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் அந்தந்த மாதிரி வீடியோ போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த கிரைம் ஸ்டோரிஸு, த்ரில்லர் ஸ்டோரிஸு கூட இல்லை, க்ரைமு, அதுக்கப்புறம் வந்து வயலன்ஸை ஸ்டிமுலேட் பண்ணுற மாதிரி ஒரு வீடியோஸு, இந்த மாதிரி வீடியோஸ் போட போட மக்கள் இதை பார்க்க ஆரம்பித்தாங்க. பார்க்க ஆரம்பித்தாலும் இந்த வீடியோஸில் வந்து வயலன்ஸு, இந்த க்ரைம்லாம் இருக்குதுல்ல அதுக்கு வந்து ரெஸ்ட்ரிக்ஷனை கொண்டு வந்தான். இந்த அளவுக்கு தான் நீ வந்து கிரைம் ஸ்டோரியை பற்றி போடணும், இந்த அளவுக்கு தான் பாலிடிக்ஸை பற்றி நீ பேசணும், சென்சேஷனல் நியூஸுக்கெல்லாம் மானிடைசேஷன் வந்து கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டான் யூடியூப் கம்பெனிக்காரன். ஸோ இது வந்து ஒரு அப்டேட் ஆட்போகலிப்ஸ் 2017. அதுக்கப்புறம் வந்து 2018 வந்து எலிஜிபிலிட்டி ரூல்ஸ். இப்போ தாங்க இதான் முக்கியமான விஷயம். இப்போ இருக்கிற இந்த 1000 சப்ஸ்கிரைபரு 4000 வாட்ச் அவர் த்ரெஷோல்ட் இருக்குல்ல, அது வந்து 2018 தான் கொண்டு வந்தது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் 10,000 வியூஸ் லைஃப் டைம் போயிருச்சுன்னா அதுக்கு வந்து மானிடைசேஷன் அப்ளிகபிள்னு சொல்லியிருந்தான். அதுக்கப்புறம் 1000 சப்ஸ்கிரைபர் இருந்தால் மட்டும்தான் அண்ட் 4000 வாட்ச் அவர்ஸ் இருந்தால் மட்டும்தான் உனக்கு வந்து மானிடைசேஷன் அப்ளிகபிள் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப் கம்பெனிக்காரன் கொடுத்துட்டான். நம்மளுக்கு வந்து சேனலில் இப்போ தான் மானிடைசேஷன் அப்ளை பண்ணியிருக்கேன். 4000 சப்ஸ்கிரைபர், நம்ம 5000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிட்டோமா, 1000 சப்ஸ்கிரைபர் கொடுத்துருக்கான், நம்ம 5000 ரீச் பண்ணிட்டோம். அண்ட் 4000 வாட்ச் அவர்ஸும் நம்ம ரீச் ஆயிடுச்சு. இப்போ தான் 4 நாளைக்கு முன்னாடி நான் வந்து அப்ளிகேஷன் போட்டேன். எப்பா எனக்கு காசு கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்ளிகேஷன் போட்டிருக்கேன். சரி, அடுத்தது வந்து இந்த ஸ்பேமு, இன்ஆக்டிவ் சேனல்ஸ் இதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டான். ஒன்றுமே இருக்காது, டம்மி சேனலாக இருக்கும், எவனுமே இருக்க மாட்டாங்க, ஆனால் சேனல்லாம் வச்சுருப்பாங்க. இந்த சேனல்லாம் ஒன்று ஒன்றா தூக்க ஆரம்பிச்சிட்டான். மானிடைசேஷன் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு மறுத்துட்டான் இந்த 2018. இதுக்கப்புறம் வந்து 2020 ஒரு முக்கியமான அப்டேட், ஒரு மேஜர் அப்டேட்டுக்கு வந்து வந்தாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா 2020க்கு முன்னாடி வரைக்கும் எல்லாருமே யூடியூப்ல லாங் வீடியோஸ் நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகி போச்சுன்னா டிக்டாக் வந்து உள்ள நுழைஞ்சான். டிக்டாக் உள்ள நுழைஞ்சோடனே ஷார்ட்ஸ் வீடியோஸ், முக்கியமாக இந்த போர்ட்ரேட் வீடியோஸ் இருக்கும்ல, போர்ட்ரேட் வீடியோஸ் மக்கள் வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு நிமிஷத்தில் ஒரு கண்டென்ட்டு, என்ன 60 செகண்ட்ஸ் தான் அந்த வீடியோஸ் இருக்கும், அந்த கண்டென்ட் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த டைமில் வந்து யூடியூபுக்கு சரியான டவுன்ஃபால். ஸோ அவன் யூடியூப் கம்பெனிக்காரன் பார்க்க ஆரம்பிச்சான். எதனால நம்மளுக்கு டவுன்ஃபால், எவனா வந்து எனக்கு எதிர்க்க கடையை போட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த டிக்டாக்கை பார்த்து இன்ஸ்டாகிராம்காரன் ரீல்ஸ்னு சொல்லிட்டு ஆப்ஷன் விட்டான். என்னடா இன்ஸ்டாகிராம்காரனும் ரீல்ஸ்னு சொல்லிட்டு ஆப்ஷன் விட்டான், அப்படின்னா நம்ம வந்து சர்வே பண்ணுறது ரொம்ப கஷ்டம், நம்மளும் இந்த ஆப்ஷனை கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப் ஷார்ட்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு ஆப்ஷனை கொண்டு வந்தான். 2020 லாக்டவுன் டைமில் தான் கொண்டு வந்ததுக்கப்புறம் நம்மளுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் இந்த ஷார்ட்ஸ்னால சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நல்லா மாதிரியாக இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சாங்க யூடியூப் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்க்குலாம். அது வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பில்லராக ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிச்சு. லாங் வீடியோக்கு ஒரு பில்லராக ஒர்க் பண்ண ஆரம்பிச்சு. ஏன்னா ஷார்ட்ஸில் வந்து ஷார்ட்டாக சில பேர் சொல்லிட்டு லாங் வீடியோஸில் வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கன்வர்ஷன் பண்ண ஆரம்பித்தாங்க. இது வந்து ஷார்ட்ஸ் நல்லா ஒர்க் அவுட் ஆக ஆரம்பிச்சு. ஆனால் ஷார்ட்ஸுக்கு வந்து ரெவன்யூ இல்லாமல் இருந்துச்சு. 2023 தான் யூடியூப் கம்பெனிக்காரன் என்ன சொன்னான்னா ஷார்ட்ஸுக்கும் இனிமேல் நான் ஆட் ரெவன்யூ கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷனை கொண்டு வந்தான். இந்த மாதிரி ஏகப்பட்ட தடவை யூடியூப் கம்பெனிக்காரன் அடிக்கடி பாலிசிஸ் வந்து மாற்றிக்கிட்டே இருக்கான். இப்போ 2025 இந்த பாலிசிஸை கொண்டு வந்து இறக்கியிருக்கான் யூடியூப் கம்பெனிக்காரன். இப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? யூடியூப் கம்பெனிக்காரன் வந்து நிஜமாலே எல்லாத்து மேலே இடி போட்டான்னு நினைக்கிறீங்களா? அதுதான் கிடையாது. இந்த திருட்டு கண்டென்ட்டு, மற்றவன் வந்து உழைப்பை வந்து எடுத்து திருடி இவனுக்கு வந்து வீடியோ போட்டுட்டு இருப்பாங்க. இவங்களுக்கு மேலே தான், இவங்களோட தலைமையில தான் யூடியூப் கம்பெனிக்காரன் வந்து இடியை வந்து இறக்கியிருக்கான். ப்ளஸ் இந்த ஏஐனால பல பேர் என்ன நினச்சிக்கிட்டு இருந்தாங்கன்னா நம்மளோட இன்ஃப்ளூயன்சர் வேலையை, இன்ஃப்ளூயன்சர் இண்டஸ்ட்ரியை அழிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஏஐ வந்தாலும் இன்ஃப்ளூயன்சர்ஸை நீங்களாம் பயப்படாதீங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு சூச்சகமாக யூடியூப் கம்பெனிக்காரன் சொல்லாமல் சொல்லியிருக்கான்.
அவ்வளோதான். இத தான் இன்னைக்கு ஷேர் பண்ணணும்னு நெனச்சேன். அண்ட் 4 நாளைக்கு முன்னாடி நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருந்தாரு. இத பத்தி பேசுங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு பேசிட்டோம். அண்ட் ஜூலை 15 இன்னிலிருந்து தான் இந்த புது அப்டேட் மேஜரான இந்த பாலிசி சேஞ்சஸ் வந்து அப்ளிகபிள் ஆக போகுது. அவ்வளோதான் இன்னைக்கு வீடியோ. நாளைக்கு இன்னொரு வீடியோல பார்க்கலாம். வேற இன்னொரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோல பார்க்கலாம். டில் தென் டேக் கேர். பாய்.